ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். நம்மளுடைய சேனலில் இருந்து 53 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயிலை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலோட நீங்கள் நார்மல் கோகோனட் ஆயில் எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் என்னுடைய வெயிட் செக் பண்ணேன். என்னுடைய வெயிட் 87.3 இருக்குது. இதை பார்த்தே எனக்கு அசந்து போச்சு. எப்படா இந்த 87 விட்டு இறங்குவோன்னு இருக்குது. இப்போ அடுத்ததாக என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன். அவருடைய வெயிட் 82.1 இருக்குது. அவரும் 81.6 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த 82க்கு கொஞ்சம் மேலேயே தான் இருக்கார். வெயிட் செக் பண்ணதுக்கப்புறமா 1/2 லிட்டர் அளவு தண்ணி குடித்ததுக்கப்புறம் ஒரு 9 மணி போல் சியா சீட் யூஸ் பண்ணி லெமன் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெரிய கிளாஸில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். எங்கள் 2 பேருக்கு சேர்த்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சியா சீடு சேர்த்து குடிக்கும்போது இந்த தண்ணியை நம்ம ரொம்ப சூடு பண்ணக்கூடாதுங்க. லைட்டாக வெதுன்னு இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு ஒருத்தங்களுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சியா சீடு எடுத்துக்கணும். அதனால் நான் ஒவ்வொரு டம்ளர்லேயும் 2 டீஸ்பூன் சியா சீடு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் இந்த வெதுன்னு சூடு பண்ண தண்ணியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சியா சீடில் யூஸ் பண்ணும்போது இந்த ரொம்ப தண்ணி கொதிக்க வச்சோ ரொம்ப சூடாகவோ சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன எலுமிச்சம்பழமாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய லெமனாக இருந்ததுன்னா ஒரு டம்ளருக்கு பாதி லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நீங்கள் இனிப்புக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தேன் எதுவுமே சேர்க்கலைங்க, அப்படியே தான் சும்மா தான் குடிக்க போகிறேன். தேன், லெமனு ரெண்டுமே ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெதுப்பான தண்ணியில் 2 டீஸ்பூன் சியா சீடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் குடிக்கணும். வெதுப்பான தண்ணி தானே நம்ம சேர்த்துருக்கோம், 15 நிமிஷத்தில் தண்ணி ஆறி போயிருமே அப்படின்னு கேட்பீங்க. ஆறி போயிருந்தாலும் பரவாயில்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இந்த சியா சீடு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இது குடிச்சிட்டு 1 ஹவர் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மார்னிங் ஃபுட் எடுத்துக்கோங்க. இப்போ மார்னிங் நீங்கள் காஃபி டீ குடிக்கிறவங்களா இருந்தால் எம்டி ஸ்டொமக்கில் எந்திரிச்ச உடனே இந்த சியா வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1 மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காஃபியோ டீயோ எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் குடித்ததுக்கப்புறமா 1 மணி நேரம் கழித்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு, என் டாட்டருக்கு, என் ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்கும் சேர்த்து மொத்தமாக 8 முட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த இயற்கை உணவில் முட்டையெல்லாம் வராதுங்க. எங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மார்னிங் முட்டை எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேறு இதை பொரியலாவோ ஆம்லேட்டாவோ எதுவுமே செய்யலை. வேக வச்சுட்டு இந்த வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து சாப்பிட்லான்னு இப்போ எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வேக வச்ச முட்டை மட்டும் எடுத்துக்கும்போது ஒருத்தங்க ஒரு நாளைக்கு 4 முட்டையோட வெள்ளைக்கரு வரைக்கும் சாப்பிட்லாம். ஆனால் நான் இன்றைக்கி 4 முட்டையெல்லாம் எடுத்துக்கல, ஒரு 2.5 வரைக்கும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு 2.5, என் பொண்ணுக்கு மட்டும் 3 கொடுக்கலான்னு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெள்ளைக்கரு மட்டும் நம்மளால் சாப்பிட முடியாது, மஞ்சக்கருவோடு தான் சேர்த்து சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் 1 முட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இது போக நீங்கள் பொரியல் சேர்க்கும்போது செய்கிற எண்ணெய், அதுக்கப்புறம் அதில் சேர்க்குற வெங்காயம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கலோரி கூடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்து நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். இதுதான் இன்றைக்கி மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 12 மணி போல் நாங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம். தர்பூசணி பழமும் கொஞ்சமாக மாம்பழமும் எடுத்துக்கிட்டோம். சாயந்தரம் 4 மணி போல் ஒரு சுக்கு காஃபி சாப்பிட்டோம். அதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், அதனால தான் இதில் சேர்க்கலை. அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பேரிச்சம்பழம், ஒரு 2 ஸ்பூன் சீட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நைட்டு 9 மணிக்கு எப்பவும் போல் நாங்கள் வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிட்டு எங்களுடைய டயட்டை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி நாங்கள் இப்படி தான் டயட் இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.